ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க ரவிந்த். இந்த வீடியோல Realme கிட்ட இருந்து இப்போ புதுசா லான்ச் ஆயிருக்கக்கூடிய Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் போன் கூட iQoo 7 தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு Snapdragon 870 பவர்டு ஸ்மார்ட் போனா 32000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. சோ இந்த 32000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்டான ஸ்பெக்கோட பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போனா இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் டீடைலா கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க Realme GT Neo 2 vs iQoo 7 உடைய கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே டிசைன் லுக் வைஸ் ஒரு நல்ல அட்ராக்டிவான யூனிக்கான ஒரு ஸ்டைலில் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் Realme GT Neo 2 இங்கே மொத்தம் 3 கலர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நியோ பிளாக், கிரீன் அண்ட் ப்ளூ அப்படின்ற 3 கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதுவே iQoo 7 நமக்கு ஸ்டோம் பிளாக் அண்ட் ஸ்டோம் ஐஸ் ப்ளூ அப்படின்ற 2 கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது Realme GT Neo நமக்கு 199 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.6 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. அதுவே iQoo 7 நமக்கு 196 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.43 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்தபடி டிசைன் உங்களுக்கு லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் போன் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு பேக் சைடு என்ன மெட்டீரியல்ல பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு டீடைலுமே சொல்லல. பட் மோஸ்ட்லி இது ரெண்டுமே நமக்கு பேக் சைடு பிளாஸ்டிக்ல பில்ட் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதனால டிசைன் உங்களுக்கு லுக் வைஸ் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கிறது பெட்டரான சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே சைஸுமே ஒன்று தான். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 6.62 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் டிஸ்பிளே பேனல்னு பார்க்கும்போது இங்கே Realme GT Neo 2 ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவே iQoo 7ல நமக்கு சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டச் சாம்பிளிங் ரேட்னு வரும்போது Realme GT Neo 2ல மேக்ஸிமம் 600 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. பட் iQoo 7ல நமக்கு 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் HDR10+ கான சப்போர்ட்டோட இன்டெலிஜென்ட் டிஸ்ப்ளே சிப் அப்படின்ற ஒரு சிப் இங்க டிஸ்ப்ளேக்காகவே செப்பரேட்டா ஒரு சிப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த சிப்புடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கேம்ஸ் விளையாடும்போது அந்த கேம் உடைய டைனமிக் ரேஞ்சை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணி இன்னும் கலர்ஃபுல்லான விஷுவல் கொடுக்கிறதுக்கு இந்த டிஸ்ப்ளே சிப், இந்த இன்டெலிஜென்ட் டிஸ்ப்ளே சிப் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம லோ ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறோம் அப்படின்னும் பட்சத்தில் அந்த கேம் உடைய ரெஃப்ரெஷ் ரேட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணா எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் நமக்கு கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸை என்ஹான்ஸ் பண்ணி இந்த ஒரு சிப் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால இந்த மாதிரி கேம் உடைய அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு இன்டெலிஜென்ட் டிஸ்ப்ளே சிப் அப்படின்ற சிப் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளேல யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஒரு டிஸ்ப்ளே சிப்னால நம்மளுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு இம்பாக்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமிங் உடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் இதனால பெட்டர் பண்ணி கொடுக்காது. ஜஸ்ட் விஷுவலா அந்த கேமிங்கை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் நல்ல கலர்ஃபுல்லா இன்னும் ஸ்மூத்தா நமக்கு கொடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சிப் இந்த டிஸ்ப்ளேல யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. அந்த வகையில இங்க iQoo ஸ்மார்ட் போனுடைய அந்த டிஸ்ப்ளே இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இன்னும் வைப்ரண்டா உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் Realme ஸ்மார்ட் போனுடைய இந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு 600 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்திருக்கிறதுனால இன்னும் டச் ரெஸ்பான்ஸ் எல்லாம் இந்த டிஸ்ப்ளேல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனால உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Realme உடைய ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் வைப்ரண்டான இன்னும் கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்ப்ளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க iQoo 7 சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவே iQoo 7ல நமக்கு 4400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே Realme GT Neo 2ல தான் நமக்கு கொஞ்சம் பெட்டரான ஹையர் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி கன்சம்ஷன் பார்க்கும்போது இங்கே Realme GT Neo 2ல நமக்கு AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. அதுவே iQoo 7ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. சோ சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொஞ்சம் பேட்டரி கன்சம்ஷன் கம்மியா தான் பண்ணும். பட் ஆனா அதே சமயம் இங்க டிஸ்ப்ளேல இன்டெலிஜென்ட் டிஸ்ப்ளே சிப் அப்படின்ற ஒரு செப்பரேட் சிப் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த சிப் ஒர்க் ஆகிறதுக்கு கண்டிப்பா பேட்டரியில இருந்து கொஞ்சம் கன்சம்ஷன் அப்படின்றது ஆகும். சோ அதெல்லாம் பார்க்கும்போது iQoo 7க்கும் Realme GT Neo 2க்கும் பேட்டரி கன்சம்ஷன்ல பெரிய வித்தியாசம் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் ஒரே அளவுக்கான பேட்டரி கன்சம்ஷன் தான் இருக்கும். பட் ஆனா Realme GT ல பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கிறதுனால இங்க Realme GT தான் பேட்டரி கெப்பாசிட்டியில கிளியரான வின்னர்.
நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தோம்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 870க்கான இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் 7 நானோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். Cryo 585 அப்படின்ற சிபியூல Cortex A77க்கான கோர் மேக்ஸிமம் 3.2 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் Antutu 7 லேக்கான Antutu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஸ்னாப்ட்ராகன் 870 கண்டிப்பாக வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஆகட்டும் இல்லை கேமிங் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த சிப்செட் ஒரு வேற லெவலான சிப்செட்டாக இருக்கும். அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அதனால பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய லெவலில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அடுத்து கேமரா பக்கம் வந்தோம்னா இங்கே செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் Realme GT Neo 2 f2.5க்கான அப்பேச்சர் வேல்யூட சோனியுடைய IMX471 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே iQoo 7ல நமக்கு f2.0க்கான அப்பேச்சர் வேல்யூட இந்த 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே என்ன சென்சார் அப்படின்றத பற்றின டீடைல்ஸ் கிளியராக இல்லை. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே Realme GT Neo 2ல நமக்கு போர்ட்ரேட் பொக்கே, டைம் லேப்ஸ், HDR ஃபேஸ் ரெகக்னைசேஷன், பேனரோமா, பியூட்டி மோட், மிரர் இமேஜிங், சூப்பர் நைட் ஸ்கேப், அட்ஜஸ்டபிள் பொக்கே, போர்ட்ரேட் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே iQoo 7ல நமக்கு நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு, பேனரோமா, லைவ் போட்டோ, AR ஸ்டிக்கர், டியூவல் எக்ஸ்போஷர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் தான் இந்த செல்ஃபி கேமரால வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலுமே இதுக்கு முன்னாடி iQoo 7 வந்து நமக்கு Realme GT விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா செல்ஃபி கேமரால பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ணுச்சு. அந்த வகையில் இங்கே Realme GT Neo 2ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த செல்ஃபி கேமரா ஆல்ரெடி Realme GTல யூஸ் பண்ணியிருந்த அதே செல்ஃபி கேமரா தான். அதனால இங்கே இந்த Realme GT Neo 2 விட iQoo 7ல செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே ரியர் சைட் கேமராக்கு வந்தோம்னா இங்கே Realme GT Neo 2ல நமக்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பேச்சர் வேல்யூட சாம்சங் உடைய ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் மோடு, போர்ட்ரேட் மோடு, நைட் ஸ்கேப், பேனரோமா, HDR, ப்ரொஃபஷனல் மோடு, பொக்கே எஃபெக்ட், AI சீன் ரெகக்னைசேஷன், AI பியூட்டி, போர்ட்ரேட் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன், டில்ட் ஷிஃப்ட், நைட் ஸ்கேப் வீடியோ, அல்ட்ரா ஸ்டடி வீடியோ ரெக்கார்டிங், வீடியோ பொக்கே, வீடியோ பியூட்டி, டியூவல் வீடியோ மோட், டைம் லேப்ஸ், ஸ்டாரி மோடு, ஸ்ட்ரீட் மோடு மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் iQoo 7க்கு வந்தோம்னா இங்க 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுல அந்த 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8க்கான அப்பேச்சர் வேல்யூட சோனியுடைய IMX398 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இந்த 48 மெகா பிக்சலுக்கான கேமராவோட இருக்கு. அது போக 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மோனோ லென்ஸ் இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு, பேனரோமா, லைவ் போட்டோ, டைம் லேப்ஸ், ப்ரோ மோடு, AR ஸ்டிக்கர், எக்ஸ்ட்ரீம் நைட் விஷன், டாக் கரெக்ஷன், ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மோட், அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் நம்ம ரியர் சைட் கேமரால வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல iQoo 7 விட Realme GT Neo 2ல நமக்கு பெட்டரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படினாலுமே இதை வச்சு மட்டுமே இந்த ஸ்மார்ட் போன் பெட்டரா கேமரால பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த Realme GT Neo 2 இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரியர் சைட் கேமரா ஆல்ரெடி Realme GTல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே கேமராவை தான் அப்படியே இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி Realme GT விடவுமே iQoo 7 கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிறைய கம்பேரிசன் வீடியோ நீங்க இன்டர்நெட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சோ அது எல்லாத்துலயுமே Realme GT விட iQoo 7 பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட் ஆகட்டும் இல்ல நல்ல குட் லைட்டிங் கண்டிஷன்ல ஆகட்டும் iQoo 7 கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. அதனால இங்கேயுமே Realme GT Neo 2 விட iQoo 7ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா குவாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி iQoo 7ல நமக்கு OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இன்னும் நல்ல ஒரு ஸ்டேபிளான அல்ட்ரா ஸ்டேபிளான வீடியோ ரெக்கார்டிங்லாம் நம்ம iQoo 7ல இருந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிளும் இங்க iQoo 7ல 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்திருக்கிறதுனால நமக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸுமே Realme GT Neo 2 விட iQoo 7ல தான் நமக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராவாகட்டும் ரியர் சைட் கேமராவாகட்டும் ரெண்டுத்துலையுமே Realme கம்பேர் பண்ணும்போது iQoo 7ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா குவாலிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓஎஸ்னு பார்க்கும்போது இங்கே Realme GT Neo 2 நமக்கு Android 11 Realme UI 2.0ல ரன் ஆகுது. அதுவே iQoo 7 Android 11 Fun Touch OS 11.1ல ரன் ஆகுது. மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே NFC-க்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு கிடையாது. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு வரும்போது நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு 8+128
128GB வேரியன்ட் 32,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ஹையர் வேரியன்ட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே 12 + 256GB வேரியன்ட் 36,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. மத்தபடி இங்க iQoo 7ல மட்டும் மூணாவதா இன்னொரு வேரியன்ட்டும் கொடுத்திருக்காங்க 8 + 256GB வேரியன்ட். இந்த வேரியன்ட் இங்க 34,000 அப்படின்ற பட்ஜெட்ல iQoo 7ல அவைலபிளா இருக்கு. அந்த வகையில இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு ஒரே பிரைஸ் செக்மெண்ட்ல தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் Snapdragon 870 சிப்செட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே காமனா இருக்கு. அப்படினும் போது இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல நாம எந்த ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணலாம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போனுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே உங்களுக்கு பீக்கான பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா எடுத்துக்க முடியும். பட் அதை தாண்டி கேமரான்னு வரும்போது இங்க Realme கம்பேர் பண்ணும்போது iQoo 7ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேமரா அவுட்புட் அப்படின்றது கிடைக்கும். அதோட இங்க OIS ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் இங்க ரியர் சைட் கேமரால கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு கேமராவும் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க iQoo 7க்கு போறது உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். Realme விட iQoo 7ல கண்டிப்பா கேமரா அவுட்புட் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும். அந்த வகையில இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல நான் எந்த ஸ்மார்ட் போன் சூஸ் பண்ணுவேன், எந்த ஸ்மார்ட் போன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா iQoo 7 தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். பட் ஆனா OS Fun Touch OS நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். சோ அந்த Fun Touch OS எனக்கு பிடிக்காது, எனக்கு Realme UI தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க Realme GT Neo 2வையும் சூஸ் பண்ணலாம். இங்கேயுமே உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் iQoo 7க்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. கேமரால மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்லைடரான டிஃபரன்ஸ் தான். iQoo 7ல கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா அவுட்புட் இருக்கும். Realmeல உங்களுக்கு கேமரா அவுட்புட்ல நிறைய கலர்ஸ் அதிகமா இருக்கும். கலர்ஸ்லாம் அதிகமா பாப் அப் பண்ணி கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் பண்ணி கலர்ஃபுல்லான இமேஜ் ப்ராசஸிங் இங்க Realme உடைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கும். சோ உங்களுக்கு கலர்ஃபுல்லான இமேஜ் ப்ராசஸிங் வேணும், கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டட் இருந்தா எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க Realmeயையும் இங்க கன்சிடர் பண்ணலாம். Realme GT Neo 2வும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்ட்டான ஸ்மார்ட் போனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணதுலேருந்து நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எவ்வளோ தான் கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.